மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் தூய்மை பணி செய்து நகரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள தன்னுடைய கடமையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் காலை உணவு திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை இன்று துவக்கி இருக்கிறார். அந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற குடியேற்றம் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரி வி. அமுல் விஜயன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஆட்டோ பி. மோகன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, ஆண்டாண்டு சவுந்தர் அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே மற்றும் அரசு துறை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே, அதிகாரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுவரை இந்திய திருநாட்டில் அல்ல எந்த நாட்டிலும் தூய்மை பணியாளருக்கு இப்படி ஒரு திட்டத்தை யாரும் இதுவரை அறிவிக்கவில்லை. முதலாக அறிவித்த ஒரே மாபெரும் தலைவர் யார் என்று சொன்னால் நம் நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதுக்கு முன்னே இந்த மாதிரி தூய்மை பணியாளருக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா கிடையாது. அவர் தான் தாய் உள்ளத்தோடு ஒரு தாய்க்கு தான் குழந்தையுடைய பசி எப்படி போக்கணும்னு தெரியும். அதை போலதான் தூய்மை பணியாளராகிய உங்களை இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு இந்த திட்டம் செயல்படுத்தி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே பள்ளிக்கு செல்லுகின்ற சிறு குழந்தைகள் காலையில் வீட்டில் காலை உணவு எடுத்துக் கொள்ளாமல் செல்வதால் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றது என்பதை உணர்ந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதற்காக ஐநா சபையில் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். இப்பொழுது தூய்மை பணியாளர்களுக்கு நம் நகரத்தில் மட்டும் 280 பேருக்கு இந்த காலை உணவு திட்டத்தை இன்று முதல், ஏற்கனவே இதை ஒரு நிகழ்ச்சி பார்த்த ஒரு 50 பேருக்கு கொடுத்து பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்று முதல் வருட கணக்கில் இது தொடர்ந்து நடைபெறும் இந்த திட்டம். இதற்காக ஒரு நிதியினை தமிழக முதலமைச்சர் ஒதுக்கி இன்றைக்கு அதுவும் சரியாக காலை அந்த குறித்த நேரத்தில் 8 மணிக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு குடியாத்த நகரத்தில் மட்டும் 4 இடத்துல 5 இடத்துல நகராட்சி ஒன்று, படவெட்டம்மன் கோயில் அங்க ஒரு இடத்துல ஒன்று, சந்தப்பேட்டையில் நம்ம நீரேற்று நிலையம் இருக்குது அது பக்கத்தில் ஒன்று, அடுத்தது கோபலாபுரம் ஒன்று, அதுக்கப்புறம் வீரபத்திரம் ஒன்று. ஆக 5 இடத்துல குறித்த நேரத்தில் சரியா 8 மணிக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் உணவு ரொம்ப தரமாக இருக்கணும். அதையும் நம்ம அதிகாரிங்க மேற்பார்வை அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தரம் கரெக்டாக இருக்கும், சரியான நேரத்துக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் காலையில் 6 மணிக்கு வரீங்க, அந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அங்கே இதை ஆரம்பித்து திரும்ப இந்த உணவு சாப்பிட்ட பிறகு திரும்ப நீங்கள் அந்த பணியை திரும்ப நீங்கள் தொடர்ந்து போகணும். அதனால் இந்த மகத்தான திட்டத்தை கொடுத்த தமிழக முதலமைச்சர் உங்கள் சார்பாகவும் நகர மக்களின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.